தாழ்படியிலேன் முருகும் தமிழும் வேறல்ல, முருகே தமிழின் வேறாகும். தென்னாடு சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தலைப்பு எனக்கு தரப்பட்டது 20 மணி துளிகளுக்காக. இந்த தலைப்பு, நான் பேச இருக்கும் தலைப்பு பெரிய புராணத்தில் வழிபாட்டு முறைகள் என்பது ஒரு 2 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு தலைப்பாகும். பாடல்களை தவிர்த்து விடயத்தை மட்டும் நான் சொல்லி செல்கின்றேன். இந்த சேக்கிழார் விழாவில் முதல் முறையாக என்னை பேச அழைத்திருக்கின்றீர்கள், மிக்க நன்றி. நமது வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கொண்டால் இயற்கையைத்தான் நாம் முதலில் வழிபட்டு வந்திருக்கின்றோம். இறைவன் இயற்கையில் இருப்பதாக நாம் உணர்ந்து நம்பிய நமது மனித மனம் இயற்கையை வணங்கியது. அழிவுகள் அச்சங்கள் தோன்றும் போதெல்லாம் அந்த இயற்கையை தான் நாம் வேண்டி நின்றிருக்கின்றோம். அதே போல பண்டைய காலம் தொடங்கி இன்று வரை பல வகை வழிபாடுகள் பல்வேறு பரிமாண வளர்ச்சிகளை பெற்றுள்ளதை நாம் அறிய முடிகின்றது. ஆனாலும் அடியவர்களின் முதன்மை நோக்கம் இறைவனை அடைதலே ஆகும். அதற்கு அவர்கள் கையாளும் வழிமுறைகள் பல்வேறாக இருந்தாலும் பெரிய புராணம் காட்டும் அந்த வழிமுறைகளின் வழியாக இறைவன் மேல் கொண்டுள்ள அன்பு ஒன்றே நிலைத்ததும் நீடித்ததும் நாம் நம்பக்கூடியதாகும் என்ற அந்த கருத்தை முன்வைப்பதாகவே அந்த வழிபாட்டு முறைகள் அமைந்து வந்திருக்கின்றன. சைவ பிழைகளை எடுத்துக்கொண்டால் 12 சைவ தோத்திர நூல்களும் 14 சாத்திர நூல்களும் சைவர்களுக்கு இரு விழிகள் போன்றதாகும். 12 தோத்திர நூல்களில் பெரிய புராணம் 12வது திருமுறையாக கொண்டாடப்படுகின்றது. 63 நாயன்மார்களின் வரலாற்று தொகுப்பு நூலாகவும் அறியப்படுகின்றது. இவற்றில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், பெரிய புராணம் எவ்வகையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் முன்வைக்கின்றது. அந்த வழிபாட்டு முறைகள் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை முறைகளவை, அந்த முறைகளின் வாயிலாக அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் செய்தி என்ன என்பதுதான். பெரிய புராணம் எடுத்துக்கொண்டால் அதில் சிவனடியார்களுக்கு கோவண ஆடைகள் கொடுத்து வழிபட்டவர்களும், உணவு கொடுத்து வழிபட்டவர்களும், தண்ணீர் பந்தல் வைத்து வழிபட்டவர்களும், தொண்டு செய்யும் முறைகள் வெவ்வேறாக இருந்தாலும் அவை பொதுவாக இறைவன் ஒருவனே, அவன் மீது கொண்டுள்ள அன்பு மட்டுமே நிலைத்தது என்பதை நமக்கு அறிவுறுத்துவதாக இருக்கின்றது. பொதுவாக நாம் வழிபாடுகளை தனி மனித வழிபாடு, சமூகம் சார்ந்து நாம் நடத்தும் வழிபாடு, இவை தவிர தாந்திரீக மாந்திரீக வழிபாடு, மதகுரு கோயில்கள் சார்ந்து நடத்தும் வழிபாடு என்றெல்லாம் ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். இவற்றில் பெரிய புராணத்தில் மட்டும் எனக்கு தெரிந்து ஒரு 14 ஒரு வகையான வழிபாடுகளை நான் காண முடிந்தது. இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தால் இன்னும் நிறைய வழிபாடு முறைகளை கண்டுபிடித்திருக்கலாம். இனக்குழு சமூக வழிபாடு அல்லது நாட்டார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய குழுவாக சமூகமாக இருந்து வழிபடக்கூடிய சில ஒவ்வொரு இனத்துக்கும் உள்ள விதத்தில் வழிபடக்கூடிய முறைகள், அது ஒரு முறை. மர வழிபாடு, மரங்களை தெய்வமாக கண்டு அவர்கள் வழிபட்ட முறைகள் இருக்கின்றன. பூ அல்லது மலர் வழிபாடு, யாகம் அல்லது வேள்விகள் மூலம் செய்யப்படும் வழிபாடுகள், தல யாத்திரைகள் மூலம் செய்யப்படும் வழிபாடுகள், மணக்கோயில்களில் வழிபட்டு வருவது, விளக்கு வழிபாடு, இவை தவிர மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது, சமய முன்னோர் வழிபாடு, குலக்குறி வழிபாடு, தொன்மை கதையாடல்களை சொல்லி பிற உயிரின வழிபாடுகளை நடத்துவது, மாற்று சமய அடியார்களை வைத்து வழிபடுவது, நரபலி வழிபாடு, பேய் வழிபாட்டு முறை என்று 14 வகையான வழிபாட்டு முறைகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இனக்குழு அல்லது சமூக வழிபாடு என்று சொல்லும்போது கண்ணப்ப நாயனாரை நாம் இங்கு நோக்க வேண்டும். 2 வகையான வழிபாடுகள் அதில் இருக்கின்றன. கண்ணப்ப நாயனார் ஒரு தீவிரமான அன்பு, ஒரு வெறித்தனமான அன்பு காரணமாக அவர் செய்த பூஜையும், ஆகம முறைப்படி சிவகோச்சாரியார் செய்த பூஜையும் வழிபாட்டையும் பதிவு செய்கின்றார். கலைமணிந்த சீர்நம்பி கண்ணப்பனுக்கு அடியேன் என்று கண்ணப்ப நாயனாரின் புராணம் பெரிய புராணத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. அதில் 2 முறைகள் இருக்கின்றன. ஒருவர் தீவிர பக்தர், ஒருவர் பன்றி இறைச்சியை வைத்து வழிபடக்கூடியவர். அந்த 2ஐயும் இறைவன் ஏற்றுக்கொண்டுள்ளான். மர வழிபாடு என்று சொல்லும் போது மரங்கள் வழிபாட்டுக்குரியன, மரங்களில் இறைவன் உழைகின்றான் என்பது நமது நம்பிக்கை. சுந்தரர் சங்கிலியார் திருமண ஏற்பாட்டை சொல்லும் போது சுந்தரர் சிவபிரானிடம் சென்று, நான் சங்கிலியாருக்கு சத்தியம் செய்து கொடுக்கும் போது நீங்கள் மூலஸ்தானத்தில் இருக்காதீர்கள் என்று வேண்டுகின்றார். ஆனால் அதே சமயம்
அவரை கேட்க மகிழ மரத்தடியில் சென்று மறைந்து கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார். ஆனால் சுந்தரர் சங்கிலியார் திருமணத்துக்கு போன போது இறைவனை தூது வரும் போது அந்த மகிழ மரத்தடியில் சத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்டு கடைசியில் அந்த இறைவனை வைத்து சாட்சியாகத்தான் சுந்தரர் அந்த திருமணத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இறைவன் உருவாக்கி கொடுக்கின்றார். ஏனென்றால் இறைவன் மனங்களில் மட்டுமல்ல மரங்களிலும் இருக்கின்றான் என்பதற்கு பெரிய புராணத்தில் இது ஒரு எடுத்துக்காட்டாகும். அதே சமயம் மகிழ மரத்தின் கீழ் அந்த தெய்வம் உரையும் அந்த செய்தியை சொல்லும் போது மரங்களிலிருந்து பூக்கள் உதிர்கின்றன. அந்த பூக்களை கொண்டு நாம் இன்று வரை அபிஷேகம் அலங்காரம் செய்து வருகிறோம். அந்த மலர் வழிபாடு பற்றி பலவிதமான கதைகள் பெரிய புராணத்தில் இருக்கின்றன. அவற்றில் 2 நான் இங்கு சொல்லப் போகின்றேன். சண்டேஸ்வர நாயனார் பூ மற்றும் பாலால் தாம் வழிபட்ட போது அந்த சிவ பூசையை தடுத்த தன் தந்தையின் காலையே வெட்டுகின்றார். அந்த அளவுக்கு அவர் சிவனிடம் தீவிர பக்தி கொண்டிருக்கின்றார். கலட்சிங்க நாயனாரின் துணைவியார் இறைவனுக்காக மலரை முகர்ந்து பார்த்ததால் அந்த மூக்கை அறுத்ததும் கையை வெட்டுவதும் கூட பெரிய புராணத்தில் காட்டப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த தீவிர பக்தியை அப்போது காட்டியிருக்கிறார்கள். சிவகாமி ஆண்டாளின் பூக்கூடையை சிதைத்த அந்த பட்டத்து யானையை எரிபத்த நாயனார் வெட்டுவதும் பாவர்களை வெட்டுவதும் தமது பட்டத்து யானையை வெட்டிய எரிபத்தரிடம் அதன் உரிமையாளரான புகழ்ச்சோழ நாயனார் என்னுடைய தவறுதான், என்னுடைய யானை இந்த பூஜையை குழப்பி விட்டது, அதனால் இதற்கு நானும் குற்றவாளி, என்னையும் வெட்டுங்கள் என்று கோருகின்றார். அந்த அளவுக்கு அவர்கள் நியாய தர்மங்களுடன் சிவபூசைக்கு உரிய மரியாதையை கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தது யாகம், வேள்வி போன்ற வழிபாடுகள். திருஞான சம்பந்தர், திருநீலகண்டனார், சிறப்புலியார் போன்றவர்கள் புராணங்களில் வேள்வி, வேதம் ஓதுதல் என்று குறிப்பிடுகிறார்கள். 3 வகையான தீ, 4 வேதங்களும் 6 அங்கங்களும் கொண்டு பலவித பூஜைகளை அவர்கள் நெருப்பின் முன் இருந்து அமர்ந்து செய்திருக்கின்றார்கள் என்றது வரலாறு காட்டும் விடயமாகும். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தர் திருநீலகண்டரிடம் அவர்கள் யாழ்ப்பாணருக்கும் மனைவி மதங்க சுடாமணிக்கும் தங்குவதற்கு இடம் வேண்டும் போது அவருடைய இல்லத்தில் இருந்த யாக பீடையை காட்டி அந்த பீடத்திற்குள் அந்த வேள்வி செய்யும் அந்த இடத்தில் அமருமாறு அவர்களுக்கு இடம் ஒதுக்கி இருக்கின்றார். அதனால் வீடுகளில் வேள்வி செய்யும் பழக்கம் இருந்தது, யாக பூஜை நடந்திருக்கின்றது என்று உறுதி செய்யப்படுகின்றது. சிறப்புலி நாயனாரை எடுத்துக்கொண்டால் திருவாக்கூரில் மலர்ச்சோலைகளிலும் மாளிகைகளிலும் மேக முழக்கம் போல வேத ஒளியின் கீதம் முழங்கும் என்று பெரிய புராணம் பதிவு செய்கின்றது. அழகிய வீதிகளில் இட்ட அகில் புகையானது அதை தாழுமாறு வேள்விச்சாலைகளில் இருந்த ஆகுதியில் இருந்த புகை எழுந்தலாம். இதற்கெல்லாம் அந்த பெரிய புராணம் சாட்சி சொல்கின்றது. அடுத்தது தல யாத்திரை வழிபாடு. நாம் எல்லோரும் இன்று வரை செய்திருக்கக்கூடிய வழிபாடு முறைகளில் தல யாத்திரை வழிபாடுகள் இருந்தாலும் நம்முடைய நாயன்மார்கள் காட்டிய தல யாத்திரை வழிபாடுகளில் சில வித்தியாசங்கள் இருந்திருக்கின்றன. ஞானசம்பந்தர் சுற்றமும் புடையும் சூழ இசைத்தை தாள வாத்தியங்களோடு ஒவ்வொரு தலமாக போகும்போது சுந்தரர் திருவாரூரிலிருந்து யாத்திரை மூலம் திருநன்னிலம் தொடங்கி பல தலங்களை தரிசித்து சிவபெருமானை வழிபட்டு திருப்பதிகம் பாடிய பிறகு திரு ஆலம்புழையில் உறங்க அந்த இடத்தில் உறங்கும் போது சுந்தரர் கனவில் தோன்றிய சிவபெருமான் மழபாடிக்கு வருவதற்கு மறந்தாயோ சுந்தரா என்று கேட்கின்றார். அதாவது என்னுடைய அந்த மழபாடி ஊரை மறந்துவிட்டு ஊரை சுற்றி கொண்டு போகின்றாய், அதை விட்டுவிட்டாய் என்பதை சுந்தரருக்கு உரைக்கின்றார். ஆக ஒவ்வொரு கோயிலும் அந்த கோயிலை சார்ந்த இடமும் அந்த கோயிலுக்கு வரும் மக்களும் சைவம் வளர்வதற்கு காரணமானவர்கள் என்பதை இறைவன் அப்போதே உணர்த்தியிருக்கின்றார். அடுத்தது கூடலையாற்றூர் என்ற தலம் அருகில் சென்றவர் அதனை அறியாமல் திரு முதுகுன்றம் என்னும் நகரை நோக்கி சுந்தரர் போகின்றார். அப்போது சிவபெருமான் வேதியர் வடிவில் வருகின்றார். அவர் கேட்கின்றார். திருமுதுகுன்றம் செல்லும் வழி கேட்கும் போது இறைவன் அவரை வழிகாட்டி நின்றவர் தம்மை நோக்கி நெகிழ்ந்த சிந்தையாய் தாழ்வர் என்று சொல்லி என்னை மறந்து விட்டாயா சுந்தரர் என்பதை நினைவூட்டுகின்றார். திருநாவுக்கரசர் உளவார பணி செய்த திருப்பதியை திருத்தலத்தை மிதிப்பதற்கு அஞ்சினாராம். வழிபாட்டு முறைகளில் அது ஒன்றாக இருந்திருக்கின்றது. ஒரு பெரியவர் வழிபட்ட தலத்தை கூட நாம் மிதிக்கக்கூடாது என்று அந்த சித்தவட மடம் என்ற இடத்தில் அவர் தங்கி துயில் கொள்ளும் போது ஒரு வேதியர் வடிவில் வந்த சிவபெருமான் தன் காலால் பலமுறை சுந்தரரின் தலையில் தட்டிவிட்டு சென்றாராம் திருவடுத்தீற்றை. அப்போது என்னுடைய இந்த ஆலயத்தை நீ மறந்து விடாதே, அந்த வழிபாடும் இறைவன் புகழும் அவசியம்
நீ கட்டாயம் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை சுந்தரருக்கு உணர்த்தியிருக்கின்றார். இதே போல ஞானசம்பந்தர் காரைக்கால் அம்மையாரின் எல்லையினை திருவாலங்காட்டு எல்லையை அடையும் போது ஐயோ அம்மையார் தலையால் நடந்த இடத்தில் நாம் காலால் மிதிப்பதா என்று அஞ்சி பழையனூரில் தங்குகின்றார் ஒரு மடத்தில். அப்போது அவருடைய கனவில் வெளிப்பட்ட இறைவன் உறக்கம் கலைந்து என்னை அந்த நள்ளிரவில் எனக்கு ஒரு திருப்பதிகம் பாடு என்று கேட்கின்றார். இப்படியெல்லாம் ஒருவர் சென்ற ஒரு இடத்தில் கூட ஒரு சிவனடியார் சென்ற இடத்தில் கூட இன்னொரு சிவனடியார் செல்லும் போது அவர் காலால் தொட்டதை, அவர் தலையால் தொட்டதை நாம் காலால் தொடக்கூடாது, அவர் கால்பட்ட இடத்தில் நம்முடைய கால் படக்கூடாது என்று அப்படியான ஒரு நெறிகளை பெரிய புராணம் காட்டுகின்றது. மனக்கோயில் வழிபாடு 2 பேரை சொல்லலாம். ஒருவர் நாம் எப்போதும் அகப்பூசை புறப்பூசை என்று செய்து கொண்டிருப்போம். சிலதெல்லாம் மனத்துக்குள்ளே நாம் ஜெபிப்பது கும்பிடுவது, இதெல்லாம் புறப்பூசை என்பது நாம் தீப தூபங்களை எல்லாம் காட்டி வணங்குவது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மனமே மிக முக்கிய கருவியாக அமைகின்றது. இந்த அகவழிபாட்டினை எடுத்து காட்டுவதற்கு பூசலார் நாயனார் ஒரு கோயில் கட்டி குடமுழுக்கு செய்து நீராட விரும்பினார். மனதிலேயே ஒரு கோவில் கட்டி அவர் வழிபட்டு அவர் இறைவனை வேண்டுகிறார், என்னுடைய மனக்கோயிலுக்கு வா என்று. அதே சமயம் பல்லவ மன்னன் அவன் ஒரு கோயில் கட்டடமாக கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்ய முற்படுகின்றான். ஆனால் சிவன் என்ன சொன்னார், எனக்காக அகக்கோயில் ஒருவன் கட்டி கொண்டிருக்கின்றான், அந்த மனக்கோயிலுக்கு நான் போய்விட்டு தான் உன்னுடைய கட்டடத்துக்கு வருவேன் என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு மனக்கோயிலுக்கு மரியாதை இருந்திருக்கின்றது. அதே போலத்தான் வாயிலார் நாயனாரும் அந்த மனதை கோயிலாக்கி அதில் மலர் தூவி அன்பு என்னும் அமுதை படைக்கின்றார். அடுத்தது விளக்கு வழிபாடு. இன்றெல்லாம் கோயில்களில் விளக்கு வழிபாடு வேறு விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி கோயில்களை அந்த விளக்கெரிய செய்வது ஒரு புனித தொண்டாக இருந்திருக்கின்றது. பல அரசர்கள் இன்றும் சோழ மாமன்னன் கொடுத்த மானியம், தஞ்சையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எல்லாம் விளக்கேற்றுவதற்காக மானியங்கள் கொடுத்திருக்கிறார், குந்தவை நாச்சியார் கொடுத்திருக்கிறார். இப்படி பல கதைகள் நமக்கு இருக்கின்றன. அந்த விளக்கேற்ற நெய் இல்லாததனால் நமிநந்தி அடிகள் ஒரு சமய சமயத்திடம் சென்று எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் விளக்கேற்றுவதற்கு என்று கேட்கின்றார். அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நெய்யில்லாவிட்டால் நீ தண்ணீரை வைத்து எரித்துக்கொள் என்று சொல்லுகின்றார். அந்த நெய்யில்லாத ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய கழுத்தை அறுத்து அந்த உதிரத்தை எடுத்து அதில் விளக்கெடுக்கின்றார். அதே போல கணம்புல் நாயனார் என்று கணம்புல்லார் அவரது விளக்கேற்று வழிபடுகின்ற ஒரு செயலை செய்து வருகிறவர். அவருக்கு விளக்கேற்றுவதற்கு முடியாத போது கணம்புல் என்ற அந்த ஒரு புல் வகையை எரித்து விளக்கேற்றுகின்றார். புல்லும் கிடைக்கவில்லை. பிறகு புல்லை விற்று விளக்கேற்றி விட்டு புல்லை எரித்து விளக்கேற்றி விட்டு அதுவும் போதாத போது தலைமுடியை எரித்து அவர் விளக்கேற்றுகின்றார். ஆக விளக்கேற்றி வழிபட்ட அந்த வழிபாட்டு முறை பெரிய புராணத்தில் காணப்படுகிறது. கலிய நாயனார் என்பவர் செக்காட்டும் மரபில் வந்தவர். எண்ணெய் அவர் வீட்டில் எப்போதும் புழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எண்ணெய் கிடைக்காததால் ஒரு சமயம் வீட்டை விற்று விளக்கேற்றுகிறார். கடைசியில் மனைவியை விற்க எண்ணி அந்த காசில் விளக்கேற்றுவோம் என்று செய்கிறார். அதற்கும் யாரும் வரவில்லை என்றனால் கோயிலில் சென்று விளக்கேற்ற விரும்பி தன் உடலையே சிதைத்து விளக்கேற்றி இருக்கின்றார். இது விளக்கேற்று வழிபாடு. அடுத்தது மந்திர வழிபாடு. நமக்கு தெரியும், நிறைய பேர் மந்திரங்களை சேர்த்து வழிபட்டிருக்கின்றார்கள். உருத்திர பசுபதியார், சோமாசிமார நாயனார், சிறப்புலியார், திருநீலகண்டர், கூற்றுவ நாயனார் என்ற 5 எழுத்து மந்திரம் தான் நமக்குரிய மந்திரமாகும். அந்த மந்திரத்தை ஒலித்து அவர்கள் வழிபட்டு இருக்கின்றார்கள். ஆனாய நாயனார் புல்லாங்குழலேயே 5 எழுத்து மந்திரத்தை வாசித்து வழிபட்டாராம். இப்படி அந்த சிவலோக பதவியை தரக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமையை பெரிய புராணம் பேசுகின்றது. ஞானசம்பந்தரை எடுத்துக்கொண்டால் காதலாகி கண்ணீர் மசிந்து மல்கி என்ற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற அந்த பாடலில் அவர் சொல்லுகின்றார், வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று. அதே போல மந்திரம் 4 ஆகிய என்பதில் அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே என்று அவர் சொல்லுகின்றார். 9வதாக சொல்லப்படுவது சமய முன்னோர் வழிபாடு. அடியவரின்றி மூல தெய்வத்தின் புகழும் சமயம் பரவாது என்பதை உணர்ந்து சமய முன்னோர்களை வழிபடும் முறைகள் இருந்திருக்கின்றது. ஔவையார் ஒரு பாடலில் பெரியது கேட்பேன் எரிதழல் வேலோய் பெரிது பெரிது புகழம் பெரிது என்று தொடங்கி உலகிலேயே மிக பெரியது எது என்று கேட்பதற்கு இறுதியாக சொல்லுகிறார், இறைவரோ தொண்டரது உள்ளத்தில் ஒடுக்கம்
தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்று தொண்டரை வழிபடுவதே ஒரு தொண்டாக அந்த காலத்தில் வைத்திருக்கின்றார்கள். கனன்புல் நாயனார் ஞானசம்பந்தரையும் பெருமநிலை குறும்பர் சுந்தரரையும் அப்பூதி அடிகள் தான் கண்ணால் காணாத திருநாவுக்கரசரையும் விரண்மிட்ட நாயனார் அடியார்களையும் வணங்கி அடியார் வணக்கத்தை முன்னிலைப்படுத்துகின்றது பெரிய புராணம். அடுத்தது குலக்குறி வழிபாடு. பண்டை காலம் தொட்டே ஒவ்வொருவருக்கும் ஒரு குலக்குறி இருக்கும். அந்த விதத்தில் பட்டினப்பாளையில் சுறாமுள் என்பது அந்த மீனவ சமுதாயத்தின் ஒரு குறியாக இருந்திருக்கின்றது. இந்த சுறாமுள் வழிபாட்டு மரபை பெரிய புராணத்தில் பதிவு செய்கின்றார் சேக்கிழார். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ற அவருடைய புராணத்தில் சுரவமுள் அறுப்பு அணங்கு அமர்வேன களிச்சூழல் என்ற அந்த பாடலில் ஒரு பாடலும் நான் முழுமையாக இங்கு சொல்லவில்லை. நான் தனியாக ஒரு 20 பாடலுக்கு 25 நிமிடம் வைக்கிறேன். இனி தொன்ம கதையாடல் மூலம் பிற உயிரின வழிபாடு. பட்டீஸ்வரத்தில் காமதேனு, திருமயிலையில் மயில், அதற்கு பிறகு கழுகு சிவனை வழிபட்ட இடம் திருக்கழுங்குன்றம், தேவர்கள் எறும்பு வடிவம் எடுத்து வழிபட்ட இடம் திரு எறும்பு, கிளிக்காக மாறிய சுகமுனிவர், இப்படியெல்லாம் பல கதைகள் நம்முடைய புராணங்களில் இருக்கின்றன. அதே போல கோச்செங்கட் சோழ நாயனார் என்பதை மட்டும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். சோழ நாட்டில் ஒரு இடம் இருக்கின்றது, திருவானைக்காவல். எத்தனை பேர் போயிருப்பீர்கள்? திருச்சி போயிருந்தால் கண்டிப்பாக திருவானைக்காவல் போயிருப்பீர்கள். அங்கு ஒரு சிலந்தியும் யானையும் சிவனை வழிபட்டு வந்தது. சிலந்தி கூடு கட்டி வழிபடும், யானை இது சிவனுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது, அதை அகற்றிவிடும். ஆக இது கடைசியில் சிலந்தி ஒரு நாள் யானையை கடிக்கின்றது. 2 பேருமே இறந்து போகின்றார்கள். அவர்கள் யாருக்கு பிள்ளையாக பிறக்கின்றார்கள் என்றால் சுபதேவன் என்ற சோழ மன்னனுக்கும் கமலவதியார் என்ற அவருடைய மனைவிக்கும் மகவாக கோச்செங்கட் சோழன் என்ற பெயருடன் பிறந்து அவன் ஒரு புராண கதையாக ஆகின்றான். மாற்று சமய அடியார்கள் வழிபாடு என்று சொல்வது சாக்கிய நாயனார். அவர் பௌத்தத்தில் இருந்தவர். பௌத்த மதத்தில் இருந்தாலும் கூட அவர் மனம் மற்றும் சிவனையே நிலைத்து கொண்டிருந்தது. அந்த மதத்தில் இருப்பவர்கள் ஏதும் அவரை குறை சொல்வார்கள் என்று கல்லால் எரிந்து சிவனை கல்லால் எல்லாரும் பார்க்கும்போது கல்லால் எரிவது போல இருக்குமானால் அவரை சிவனை வழிபடுவதற்கு அவர்கள் அதை ஒரு முறையாக வைத்திருக்கின்றார். அதே போல அப்பர், மகேந்திரவர்மன் என பலரும் சமணத்திலிருந்து திரும்பி சைவத்தை வளர்த்திருக்கிறார்கள். அடுத்தது நரபலி வழிபாடு. கொற்றவைக்கு தன்னை பலியிட்டு கொடுக்கும் காலத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். சங்க காலத்தில் பலி கொடுத்தல், நரபலி, நவகண்டம் போன்ற சொற்கள் எல்லாம் இருக்கின்றன. நவகண்டம் என்பது நவநாளங்களையோ அல்லது நவ பாகங்களையோ இடத்திலிருந்து வெற்றி இறைவனுக்கு படைத்து வழிபடுவதாகும். அறிவட்டாய நாயனார் என்பவர் நெல்லும் அரிசியும் மாவடுவும் கீரையும் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அது மண்ணில் கொட்டிவிட அதை பொறுத்து கொள்ளாமல் தன்னுடைய கழுத்தை அரைத்து தன்னையே பலியாக்கி நரபலி கொடுத்து இறைவனை வழங்கி இருக்கின்றார். கலிய நாயனார் இவர் கோயிலுக்கு எண்ணெய் வைத்து விளக்கேற்றிக் கொண்டிருந்தார். முடியாத பட்சத்தில் மனைவியை விற்க பார்க்கின்றார். அந்த காசில் நாம் சிவனுக்கு தொண்டு செய்வோம் என்று கடைசியில் தன்னுடைய கழுத்தை அறிந்து இரத்தத்தின் மூலம் விளக்கெடுக்க முயல்கின்றார் என்பது பெரிய புராணம் பதிவு செய்யும் ஒரு செய்தியாகும். சண்டேஸ்வரர் தன் தந்தையின் காலை வெட்டுவதை சண்டேஸ்வர புராணமும், அடியவருக்கு பிள்ளைக்கறி படைத்த சிறுதொண்டர் புராணமும், வைரவ வேடம் தாங்கி சிவனுக்காக சிறுதொண்டர் நரவிருந்து படைத்ததையும் நாம் பெரிய புராணத்தில் காணப்பட முடிகின்றது. கடைசியாக பேய் வழிபாட்டு முறை. பேய் வழிபாட்டு முறையை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. காரைக்கால் அம்மையார் இருக்கக்கூடிய இவர்களில் ஒரு பெருத்த ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பெண் நாயனார் காரைக்கால் அம்மையார். அவர் பேய் வடிவம் கொண்டு இறைவனை வணங்கி வழிபட்டிருக்கின்றார். இப்படி அந்த வழிபாடுகளை எல்லாம் தாண்டி சில பேர் அறுசுவை உணவு கொடுத்து வழிபட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் சிறப்புலி நாயனார். 1000 பேருக்கு தினமும் அன்னதானம் கொடுக்காமல் அவர் உறங்கியதில்லை. ஒரு நாள் 999 பேர் வந்திருக்கும் போது அந்த ஒருவர் வரவில்லையே என்று கலங்கிய போது 1000ல் ஒருவராக இறைவனே வந்தார். அந்த கோயிலில் அந்த இறைவனுக்கு பேர் 1000ல் ஒருவன் என்பதாகும். இப்படி இந்த 14 வகை வழிபாடுகளின் தவிர தாகசாந்தி, உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது போன்ற பலவிட வழிபாடுகளையும் பெரிய புராணம் நமக்கு காட்டிச் சென்றுள்ளது. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு சைவ மன்றத்திற்கும் சைவ பேரவைக்கும் என்னுடைய நன்றிகள்.